ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி. அதாங்க மிளகு சாதம். எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 5-6 பூண்டு பற்களை தோல் உரித்து அதை பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவு நறுக்கிய பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அடுத்ததாக சின்ன வெங்காயம் 6 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துடலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்போட கலரும் பொன்னிறமாக மாறுத வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான மசாலா பொடியை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கடைசியாக வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை 2 கப் அளவு சேர்த்துக்கலாம். சாதத்தோட வதக்கி வச்சுருக்கிற மசாலா எல்லாம் சேர்ந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கிளறினீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி மசாலா ஈவனாக சாதத்தோட கோட்டாயிரும். அவ்வளோதாங்க, செம கார சாரமான மிளகு சாதம் தயார். என்னடா சைடிஷ் பண்ணுறது அப்படிங்கிற நேரத்துலையோ, இல்லைன்னா வாய்க்கு எதுவுமே சாப்பிட நல்லாவே இல்லை ஆனால் வக்கனையாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சாலோ இந்த மாதிரி மிளகு சாதத்தை ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். நீங்களும் ஒரு நாள் இந்த மிளகு சாதத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மிளகு சாதமும். இந்த மிளகு சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சாதத்துக்கு உங்களோட லைக்கை போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஈஸியான மிளகு சாதத்தை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸை நான் வீடியோஸாக அப்லோட் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.